நாம் வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடக்கூடிய தொகுதியில தான் இருக்கோம். இந்த தொகுதியினுடைய முக்கியத்துவம் என்னன்னா விஸ்வநாதர் கோயில், காசி விஸ்வநாதர் கோயில். அந்த கோயிலினுடைய சிறப்புகள் ஏன் அப்படி பார்க்கணும்னா, நம்ம தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு, நிறைய நிகழ்வுகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காசி கோயிலுக்கு வரக்கூடிய பெரும்பாலானவர்கள் தமிழர்களாக தான் இருக்காங்க. அதனால இங்க நிறைய இடங்கள்ல தமிழ் கலாச்சாரத்தை பார்க்க முடியுது. அந்த வகையில இந்த காசி கோயிலினுடைய ட்ரஸ்டியா இருக்கக்கூடியவரும் தமிழகத்தை சேர்ந்தவராக தான் இருக்கிறாரு. அவர்கிட்டயே நம்ம பேசலாம். சார் வணக்கம் சார். காசியில ஃபுல்லாவே தமிழ் மயமா இருக்கு சார். எதனால இந்த தொடர்பு சார்? நிச்சயமா நம்மளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, காசிக்கும் தமிழ்நாடுக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம். அந்த காலத்திலேருந்து தமிழ்நாடுல ஒரு கிராமத்துல மக்களுக்கெல்லாம் தன் லைஃப்ல அவசியமா ஒரு தடவை காசிக்கு போகணும், கங்கா ஸ்நானம் பண்ணணும், பகவான் விஸ்வநாதர் தரிசனம் பண்ணணும், காலபைரவர் தரிசனம் பண்ணணும். ஏன்னா பார்த்தேன்னா காசியில விஸ்வநாதர் இருக்கா, ராமேஸ்வரம் தமிழ்நாடுல ராமேஸ்வரம் இருக்கா, அதே மாதிரி காசி விசாலாட்சி இருக்கா, அங்க மதுரை மீனாட்சி இருக்கா, காசியில அன்னபூர்ணி இருக்கா, அங்க காஞ்சி காமாட்சி இருக்கா, அதே மாதிரி அங்க காஞ்சி பட்டப்புடவை இருக்கு, இங்க காசி பட்டப்புடவை. அந்த மாதிரி நிறைய சிமிலர் காசிக்கும் தமிழ்நாடுக்கும் இருக்கு. ஆனா இங்க லாஸ்ட் 3 வருஷமா இங்க நம்ம நாட்டு பிரதமர் தமிழ் சங்கமம்னு முதல் தடவை இங்க நடத்தினா. அந்த தமிழ் சங்கமத்திலேருந்து நம்ம தென்னாட்டிலேருந்து எல்லாரையும் காசியில கூப்பிட்டு நம்ம காசியோடது என்ன கலாச்சாரம் அவளுக்கு தெரியணும். இங்க வந்து எல்லாருக்கும் அது எல்லாம் ரொம்ப நன்னா நடந்தது. தமிழ்நாடுலேருந்து எத்தனை மக்கள் வந்தாலும் எல்லாருமே காசிக்கு ராத்திரி 2 மணிக்கு வருவா. அவரை 2 மணிக்கு எல்லாரும் வெல்கம் பண்ணி, அதே மாதிரி கங்கா ஸ்நானம், அதே மாதிரி பிஎம் என்ன பிரதமர் என்ன சொன்னான்னா, தென்னாட்டிலேருந்து நிறைய பேர் வரா, அவளுக்கு வந்து அந்த ஊர் சாப்பாடு எடுக்கணும், சாம்பார் ரசம் பொரியல் அந்த மாதிரி நம்ம காசியில விஸ்வநாதர் கோவில்ல பிரதிதினம் அன்னதானம் நடக்கிறது. நம்ம தமிழ்நாடு சாப்பாடு தான் எத்தனை பக்தா வராலோ அவளுக்கு ரொம்ப கோவில் ட்ரஸ்ட்ல இருந்து அவளுக்கு தானம் பண்ணிட்டு இருக்கோம், அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். சார் இங்க பூஜை முறைகள்லாம் எப்படி நடக்குது சார்? இந்த ஏன்னா காசி கோயில் வந்து நம்ம நிறைய பேசப்பட்டாலும் இந்த பூஜை முறைகள் இங்க எப்படி நடக்கும்? தமிழகத்தை ஒத்து இருக்குமா? இங்க பூஜை முறைகள் எப்படி சார்? நம்மளுக்கெல்லாம் என்ன ரொம்ப கௌரவமான விஷயம், நம்ம தமிழ்நாடு இங்க காசியில விஸ்வநாதர் கோவில்ல முக்கியமா 4 பூஜை, 3லேருந்து 4 சுப்பிரபாதம் பூஜை, 11லேருந்து 12 மணி ஒரு போக ஆர்த்தின்னு அந்த பூஜை, ராத்திரி 9லேருந்து சம்போ ஆர்த்தின்னு பூஜை, அதே மாதிரி 10லேருந்து சயன ஆர்த்தின்னு பேரு. இந்த 4 பூஜைக்கும் இந்த சாமான் இருக்க பூஜைக்கு சந்தனம் இருக்கட்டும், குங்குமம் இருக்கட்டும், புஷ்பம் இருக்கட்டும், வஸ்திரம் இருக்கட்டும், பகவானுக்கு எல்லாமே நம்ம தமிழ்நாடுலேருந்து நாட்டுக்கோட்டை அவா இருக்கே, அவ ஃபுல்லா இங்க சமர்ப்பணம் பண்ணிருக்கா. பல வருஷமா அந்த கோவிலுக்கு இந்த சேவை நம்ம தமிழ்நாடுலேருந்து பண்ணிட்டு இருக்கா. இதுதான் பெரிய கௌரவமான விஷயம். ஏன்னா 12 ஜோதிர்லிங்கத்துல காசி விஸ்வநாதர் ரொம்ப விசேஷமா சொல்லிட்டு, ஏன்னா விஸ்வநாதரோட ஸ்தானம் ஈசான பாகம். அந்த மாதிரி காசியில தான் பகவான் விஸ்வநாதர் ஈசான பாகத்துல உட்கார்ந்து இருக்கா. அந்த மாதிரி பகவானுக்கு அந்த 4 பூஜையும் சேவை நம்ம தமிழ்நாடுக்காராளுக்கு கிடைச்சிருக்கே, அது பெரிய கௌரவம். அதே மாதிரி நம்ம நாட்டு பிரதமரும் தமிழ் பத்தி நிறைய காசியில வந்து நம்ம தமிழ்நாடு என்ன விசேஷம் அதெல்லாம் அதே மாதிரி நிறைய சொல்லியிருக்கா. சுப்பிரமணியம் பாரதி இங்க காசியில 3 வருஷம் இருந்தா, அவர் பேர்ல நம்ம காசி இந்த யூனிவர்சிட்டியில ஒரு பெஞ்சே ஓபன் பண்ணிருக்கா. அந்த மாதிரி நிறைய கௌரவம் நமக்குலாம் இந்த கவர்மெண்ட்ல வந்திருக்கு. சார் இந்த காசியோட சிறப்பு என்ன சார்? இங்க வந்து வழிபாடு பண்றதுனால என்ன சிறப்பு சார்? இந்த கோயிலோட எந்த பயன் இங்க வர்றதுனால நம்பிக்கை என்ன? நம்ம தென்னாட்டுல ஒரு பிரத்யேக கிராமத்துல எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு தடவை காசிக்கு போனோம். ஏன்னா இங்க சாட்சாத் அம்பாள் கங்கை இருக்கா. கங்கை என்ன மோட்சம் தரா. யாருக்கு பித்ருகள் இல்லையோ அவள்லாம் காசியில வந்து இது விசேஷமா 84 கட்டத்துல 5 கட்டம் விசேஷமா சொல்லிருக்கு. 80 கட்டம், தசாஸ்வமேத் கட்டம், வருணா கட்டம், பஞ்சகங்கா கட்டம், மணிகர்ணிகா கட்டம், ந சமோ மணிகர்ணிகா தீர்த்தம். இந்த 5 இடத்துலயும் நம்ம தென்னாட்டுக்கார வந்து ஸ்நானம் பண்ணி பித்ருக்களுக்கெல்லாம் பிண்ட பூஜை பண்ணி அவளுக்கெல்லாம் விஸ்வாசம். ஏன்னா காசி மோட்ச பூமி. இந்த மாதிரி பிண்டதானம் பண்ணினா பித்ருக்கள் அதை ஏத்துண்டு மோட்சத்துக்கு ஸ்வர்க்கத்துக்கு போறா, விஸ்வநாதர் தாமத்துல போறா. அந்த விஸ்வாசத்தோட எல்லாரும் வந்து காசியில ஸ்நானம் பண்ணி 5 இடத்துலயும் பிண்ட பூஜை பண்ணி அதே மாதிரி விஸ்வநாதர் தரிசனம் பண்றா. பகவான் விஸ்வநாதர் தரிசனம் பண்ணி அன்னபூர்ணி, விசாலாட்சி, காலபைரவர். அதே மாதிரி நம்ம தென்னாட்டுல இருந்து வராலே முக்கியமா கௌடி மாதா ஷோய் அம்மன் ஒரு அம்பாள் இருக்கா. அந்த அம்பாளை அவசியமா பாபா காசிக்கு வந்துட்டு இங்கேருந்து தரிசனம் பண்ணிட்டு போகும்போது அம்பாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு, இந்த காசி யாத்திரா நம்ம பண்ணிருக்கோம், இது பலன் நம்மளுக்கு கிடைக்கணும், காசி யாத்திரா பலன் நம்மளுக்கு கிடைக்கணும், இந்த ஷோய் பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னு இங்கேருந்து அம்பாளை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பலாம்.
அதுக்காக காசியில நிச்சயமா எந்த நாட்டுக்காராலும் இருக்கணும், காசிக்கு அவசியமா வருவா. ஏன்னா பகவான் விஸ்வநாதரோட கேபிட்டல் டவுன் காசி மட்டும் தான் இந்த சிருஷ்டிலேயே பூமியிலேயே கிடையாது. பகவான் விஸ்வநாதர் திரிசூலத்துல வச்சுருக்கா. திரிகண்டக விராஜிதே. பூமியில பிரளய காலம் வரட்டும், பூகம்பம் வரட்டும், இந்த காசிக்கு ஒண்ணுமே நடக்காது. பிரளய காலத்தையும் காசி தான் இருக்கும். ஏன்னா பூமியில அல்ல. திரிகண்டக விராஜித்தே. கேதார் கண்டம், விஸ்வநாத் கண்டம், ஓம்கார கண்டம், அந்த மாதிரி இந்த காசி திரிசூலத்துல பகவான் விஸ்வநாதர் வச்சுருக்கா. இந்த நம்பிக்கையோட நம்ம தென்னாட்டுல இருந்து எல்லாரும் வந்து கங்கா ஸ்நானம் பண்ணி, இந்த கங்கையில ஸ்நானம் பண்ணினா பெரிய பெரிய பாப்பம்லாம் போறது, பெரிய அரிஷ்டம்லாம் போறது. அதே மாதிரி இந்த கங்கை ஜலத்தினால பித்தர்களுக்கு எள்ள ஜலம் போட்டா பித்தர்கள்லாம் ஸ்வர்கத்துக்கு போறா. அந்த நம்பிக்கையோட லட்சக்கணக்கில் காசிக்கு வந்துட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த காசியோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா 75% ஃப்ரம் தமிழ்நாடு. அத்தனை மக்கள் அங்கேருந்து வந்து இங்க ஸ்ரத்தையா இந்த பூஜை பண்ணி போட்ல போறா, கங்கா ஆர்த்தி பாக்குறா. அதே மாதிரி சின்ன சின்ன இந்த ரிக்ஷாலாம் இருக்கு, அந்த ரிக்ஷால போயிட்டு இருக்கா, ஹோட்டல்ல ஸ்டே பண்றா. அதே மாதிரி காசி பட்டு போர்வா லட்சக்கணக்கில் வாங்கிட்டு போறா. ஸோ காசியோட எக்கனாமி 75% ஃப்ரம் நம்ம தமிழ்நாடு. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கௌரவம். அதுவும் இந்த கவர்மெண்ட்ல ரொம்ப தமிழ்நாடுக்காரா தமிழ்காராலும் இங்க கவர்மெண்ட் சொல்வா, அவ வந்திருக்காளே அவளுக்கு எல்லாம் சௌரியமா இருக்கணும்னு அப்படின்னு கேட்டுட்டு போறா பிஎம்ஏ. அதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் பெரிய கௌரவம் தந்திருக்கா. இங்க ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடியோட நேரடி தொகுதி அந்த கோயில், அவர் நிறைய சேவைகள் செய்திருக்கிறத பார்க்க முடிகிறது. நீங்க ட்ரஸ்டியா இருக்கீங்க. இப்போ இந்த கோயிலுக்கு வரக்கூடிய தமிழக மக்களுக்கு என்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? ஏதாவது உதவிகள் வேணும்னா அவங்க எங்க வரணும், என்ன பண்ணணும்? அதெல்லாம் தானே சொல்லப்படாது. இந்த மத்தல் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரஸ்ட் போர்டு லாங் டைமா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நாட்டு பிரதமர் ஒரு தமிழ்காரால நம்ம கோவில்ல நான் தான் அந்த தமிழ் ட்ரஸ்டியா அப்பாயிண்ட் பண்ணிருக்கா. நிச்சயமா நம்ம தென்னாட்டிலேருந்து எத்தனை பேர் வராளுக்கோ அதுக்கு சுகமமா தர்சனத்துக்கு அப்புறம் அன்னதானம். ஏன்னா நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தோம்னா எல்லா கோவில்லையும் அன்னதானம் பண்ணுவா. அதே மாதிரி பிஎம் பிரதமர் சொன்னா அங்க நடக்கிறது. அதே மாதிரி நம்ம காசி விஸ்வநாதர்லயும் நடக்கணும். அதுவும் என்ன பண்ணணும், அந்த ஊரு சாப்பாடு போடணும். அப்போதான் அவளுக்கு அது இது இருக்கும். ரொட்டி தால் இல்ல, அந்த ஊர் சாம்பார், ரசம், பொரியல் அந்த மாதிரி சமையல் பண்ணி அவளுக்கு போடுங்க. அத்தனை திங்க் பண்ணி அவரே அந்த இனாகுரேஷன் போது முதல்ல அந்த பிரசாதம் அவர் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம தமிழ் மக்கள் எத்தனை பேர் வராளோ சவுத் இந்தியாண்டு அவளுக்கு இந்த மாதிரி நல்லா பண்ணி போடுங்கன்னு சொல்லியிருக்கா. ஸோ எத்தனை பேர் தரிசனத்துக்கு வராளோ நல்ல தரிசனம், அதே மாதிரி தரிசனத்துக்கு அப்புறம் அவளுக்கு அன்னதானம், இதெல்லாம் நம்ம கோவில் ட்ரஸ்ட் போர்ட்லால அவளுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி சார், நிறைய விவரங்களை சொன்னீங்க. காசி பற்றி பார்த்தீங்கன்னா 75% காசியினுடைய எக்கனாமிக்கே வந்து தமிழகத்தை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காசியினுடைய விஸ்வநாதர் கோயிலினுடைய ட்ரஸ்டி அவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேகுடன் செய்தியாளர் ரகுவரன்.